எல்ஜிபி நிறுவனத்தினுடைய தலைவர் எல்ஜி பாலகிருஷ்ணன், எல்ஜி வரதராஜ் அவர்தான் எனக்கு இந்த படிப்பை படி. நான் கல்லூரியில் படித்ததை விட அவரிடம் கற்றதுதான் அதிகம். சென்னைக்கு முதலில் கொடுத்து சொல்லி கேட்டார்கள். அதுக்கு டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மிஷினை சப்ளை பண்ணோம். நாங்கள் தயாரிக்கும் பைரோலிசிஸ் உபகரணம் கண்டினியூஸ் பைரோலிசிஸ். எதிர்காலத்தில் ஃபியூயல் செல் ஹைட்ரஜன் மட்டும்தான் ஃபியூயலாக இருக்கும். ஆனால் ஹைட்ரஜனுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது. விவசாயிகள் இதற்கு பணம் போட தேவையில்லை. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டிலிருந்து கொடுப்பார்கள். வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் லட்சுமணசாமி அவர்கள். பொறியியல் படித்துவிட்டு கோயமுத்தூரில் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி சம்பந்தமாக பணிபுரிந்தவர். இன்று அவர் பயோனியர் கிரீன் எனர்ஜி லிமிடெட் என்ற கம்பெனி மூலம் குப்பைகளிலிருந்து மாசுகள் இல்லாத பொருட்களை தயாரித்து மீண்டும் பயன்படுத்தும் வகையில் இந்திய அளவில் சிறப்பாகவும் பிரமாதமாகவும் செய்து வருகிறார். அவருடைய செயல்பாடுகள் பற்றி, அவர் தயாரித்து வரும் பொருட்களின் உபயோகங்கள் பற்றி அவருடைய கேட்டறிவோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் வணிகமணி நேயர்களே, வணக்கம். இப்போ பயோனியர் கிரீன் எனர்ஜின்னு ஒரு கம்பெனி நடத்துறீங்க சார். இதனுடைய முக்கிய செயல்பாடுகள் என்ன சார்? நாங்க செய்யற செயல் வந்துங்க, எந்த மாசு இல்லாம குப்பைகளை பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றணும். எல்லோரும் முயற்சி பண்றது எதுக்காக? புவியியல் வெப்பத்தை குறைக்கணும். குளோபல் வார்மிங் பெரிய விஷயம், பூதாகரமா பயன்பட்டு வருது. அது இல்லாம எந்த மாதிரி நம்ம குப்பைகளை அழிக்கணுங்கிற முயற்சியில இறங்கணும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, குப்பை குப்பை இல்ல, அதுதான் நமக்கு வருமானம் கொடுக்குது, அதுல லாபமும் இருக்குது. அப்படிங்கறனால என்ன பண்ணோம், அதிகபட்சமா எந்த மாசும் இல்லாம எப்படி பயன்படக்கூடிய பொருளா மாத்துறதுங்கிறதுக்காக கடந்த 15 வருஷமா ஒவ்வொரு முறையா தயாரிச்சு இப்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையை கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது நீங்க சொல்லத்தை பார்த்தா குப்பையும் பணம் ஆக்கலாம். இப்ப என்னென்ன வகையான குப்பைகள், அதாவது நீங்க சொல்லத்தை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் என்பது பிளாஸ்டிக் கொண்டு, இந்த பிளாஸ்டிக் தான் ரொம்ப பயப்படுறாங்க, கவர்மெண்டா பேன் பண்ணிட்டு. அப்ப எந்தெந்த வகையான குப்பைகள்ல இருந்து நீங்க அந்த கேஸ் எடுக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. குப்பைகளை பல விதமா பிரிக்கலாம். ஆனா பயன்பாட்டுல அது பண்றது மிக்க கடினம். அதனால நீங்க என்ன பண்றோம், மக்கர குப்பை மக்காத குப்பை ரெண்டு குப்பையா பிரிச்சோம். மக்கர குப்பை அத்தனையும் மக்க போட்டு உரமா மாத்தலாம். மக்காத எல்லா குப்பைகளையும் வேறு பொருட்களாக மாத்தலாம். இந்த மாதிரி பிரிக்கிறோம். அப்படி மக்கக்கூடிய குப்பைகளை இன்வெர்சல் கம்போஸ்ட் அதுல போட்டு உரமாக மாத்தலாம். மக்காத குப்பைகளில் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பை. அது மறுசுழற்சி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அதை வாங்கி சென்று விடுகின்றன, குப்பை கிழங்குக்கு போவதில்லை. மறுசுழற்சி செய்ய முடியாத மக்காத குப்பை, அது மட்டுமே இப்பொழுது பெரிய தலைவலியாக உள்ளது அரசாங்கத்திற்கும் குப்பைகளை சேகரிப்பதற்கும். அதையும் நாம் திருப்திகரமாக மறுசுழற்சி செய்ய முடிந்தால் குப்பை கிழங்குக்கு எதுவுமே கொண்டு செல்ல வேண்டிய தேவை இல்லை. அதுதான் முதல் முயற்சியாக பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மக்காத குப்பைகள் மறுசுழற்சி பண்ணி அதுல இருந்து பல பொருட்களை தயாரிக்கலான்றீங்க. எந்தெந்த வகையான பொருட்கள் மக்காம இருக்குது, குறிப்பா பிளாஸ்டிக் மாதிரி, அதை எப்படி மறுசுழற்சி பண்றீங்க? அதுக்கான ஆராய்ச்சி முறைகளை பற்றி சொல்லுங்க. மக்கும் குப்பைகள் உரமாக மாற்றப்பட்டவை. மக்காத குப்பைகள் மறுசுழற்சி செய்யக்கூடியவை, செய்ய முடியாதவை. அது மறுசுழற்சி செய்ய முடியாதவை மட்டும்தான் நாம் பிரித்து செய்ய வேண்டும். அதில் பிளாஸ்டிக், ரப்பர், லெதர், வுட் எந்த பொருளா இருந்தாலும் இதை பைரோலிசிஸ் என்ற முறையில் எந்த விதமான மாசும் இல்லாமல் அதை கார்பன் பவுடர், ஆயில், கேஸ் இந்த 3ஆக மாற்றலாம். இந்த கார்பன் பவுடர்
மறுபடியும் பெல்லட் ஆக்கி கோல் எங்கெங்கெல்லாம் பாய்லருக்கு யூஸ் பண்றோமோ அங்க எரிபொருளாக பயன்படுத்தலாம். ஆயில் வந்து ஃபர்னஸ் ஆயிலுக்கு சமம். அதை அப்படியே பாய்லர் வைத்திருப்பவர்கள் பயன்படுத்தலாம். இதில் வர கேஸ் வந்து 40% ஹைட்ரஜன், 60% மீத்தேன். இதை வந்து ஆலையின் உபயோகத்திற்கும் ஆலைக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிப்பதற்கும் இதை பயன்படுத்திக் கொள்கிறோம். எனவே இந்த யூனிட் வந்து டோட்டலி சஸ்டைனபிள். எந்த விதமான பொருளும் இல்லாமல் இந்த தொழிற்சாலை தானாக இயங்கும். எந்த விதமான மாசுவை உருவாக்காது. இதற்கான ஆராய்ச்சியில எப்படி ஈடுபட்டீங்க? இதற்கான எந்திரங்களை வந்து நீங்களே வடிவமைச்சீங்களா, இல்ல வெளிநாடுகள்ல இருந்து மற்ற இறக்குமதி பண்ணீங்களா? அந்த திட்டங்கள் எங்கெங்க செயல்படுது, அதை பத்தி விரிவா சொல்லுங்க. இதற்கான ஆராய்ச்சி எங்களுக்கு செய்ய வேண்டிய தேவை வந்தது. குப்பைகளை பிரிப்பதற்கான உபகரணங்களை செய்து முனிசிபாலிட்டிக்கு சப்ளை செய்யணும். பிரித்து விட்டார்கள். மக்கக்கூடியதை மக்க வைத்து விட்டோம். மக்க கூடாத பொருளை என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதற்காக எங்களிடம் கேட்ட பொழுது இதற்கான முறை என்னவென்று ஆராய்ந்தோம். அப்பொழுதுதான் பைரோலிசிஸ் என்பது சிறந்த முறை என்று பல நாடுகளில் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். எனவே நாங்கள் சிறிதாக லெபார்டரி மாடல் ஒன்று செய்தோம். அதில் மக்காத பிளாஸ்டிக்களை போட்டு உருமாற்றினோம். அதில் ஆயில் கிடைத்தது. இதுவே பெரியது அதிகப்படியான மிஷினாக பண்ணினோம். சிறிது பெரிதாக பண்ணி ஒரு நாளைக்கு 1 டன் பண்ற மாதிரி பண்ணோம். அதன் பிறகு 20 டன் குப்பையை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரே மிஷினாக செய்து கோவையில் நிறுவி எல்லா முனிசிபல் கார்பரேஷனும் போட்டி காட்டினோம். அதன் பின்புதான் சென்னையில் அதை நிறுவினோம். பல வெளிநாடுகளில் நடக்கிறது, இந்தியாவில் இல்லை. எனவே இது சம்பந்தமாக நான் ஒரு 20 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தேன். இது ஒரு 15 வயது உழைப்பு. இதை தயாரிப்பதற்காக 5 வருஷமா இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு சம்பந்தமா. ஓகே, இதுக்கான திட்டங்கள் வந்து எங்கெங்க போட்டிருக்கீங்க? எப்படி இது முக்கியமா வந்து கார்பரேஷன் மாநகராட்சிகள் வந்து என்ன வகையில சப்போர்ட் பண்ணாங்க, யார் யார் சப்போர்ட் பண்ணி எப்படி போட்டீங்க? முதல் திட்டத்திற்கு அப்போதைய கமிஷனர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்த பிரகாஷ் ஐயா அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார். நீங்கள் கோவையில் போட்டு எல்லா முனிசிபாலிட்டிக்கும் காட்டுங்கள், நாங்கள் எல்லா இடத்திலும் இதை நிறுவுகிறோம் என்றார்கள். அதனால் நாங்கள் செய்தோம். அதற்கு பின்பு அனைவரும் வந்து பார்த்துவிட்டு சென்னைக்கு முதலில் கொடுக்க சொல்லி கேட்டார்கள். அதுக்கு டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மிஷினை சப்ளை பண்ணோம். சென்னையில் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் இன்னும் பல இடங்களில் நிறுவ சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு நாளைக்கு 20 டன் பிளாஸ்டிக் குப்பைகளை பயனுள்ள பொருட்களாக மாற்றுகிறது. இதற்கு அரசாங்கத்திலிருந்து எந்த இதுவும் தேவையில்லை. இதில் வரும் வருமானமே வைத்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக வேறு நிறுவனங்கள் இதை நிறுவுகின்றன, நடத்துறாங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வேற நிறுவனங்கள். கவர்மெண்ட் வந்து இடம் கொடுக்கணும், அதுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து தொழிற்சாலையில் கொடுக்க வேண்டும். இந்த நிறுவனத்திலே செய்து கொள்ற இதில் வரும் வருமானத்தில் அவருடைய முதலீட்டை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். 4 வருடத்தில் அவருடைய முதலீட்டை திரும்ப பெற முடியும். இதற்கான திட்டத்தை வந்து பிரகாஷ் ஐஏஎஸ் இருக்கும்போது சென்னை மாநகராட்சியில பயன்படுத்தணும்னு சொல்றீங்க. இது இல்லாம தமிழ்நாட்டுல வேற பகுதிகளில் வந்து செயல்படுத்திருக்கீங்களா? இதை அடுத்து இந்திய அளவுல வேற எங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க? அங்க எப்படி இதுக்கான வரவேற்பு இருக்கு? தமிழ்நாட்டில் முதல் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு மற்ற மாநிலங்களிலிருந்து வந்து பார்த்து விட்டு சென்றார்கள். இப்பொழுது சென்னையில் ஓடும் பொழுதும் வந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களிலும் இதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. நாங்கள் யாராவது இதற்கு முதலீடு போடக்கூடியவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதில் முதலீடு போடுபவர்கள் கிடைத்தார்கள் என்றால் மற்ற மாநிலங்களும் போடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்தபடியாக கர்நாடகா, மகாராஷ்டிரா மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். மேலும் இனி ஒரு சில நிறுவனங்கள் சிறிய சைஸ் மிஷின் வேண்டும், அவங்களுக்கு பஞ்சாப் ஹரியானாவில் வரக்கூடிய புகை மூட்டத்தை குறைப்பதற்காக அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் போட்டு பண்ற மாதிரி மிஷின் தேவை என்று சொன்னார்கள். அதனால் அதற்காக சிறிய அளவிலான ஒரு இயந்திரத்தை தயாரித்துள்ளோம். அதனுடைய ட்ரையல்ஸ் வந்து இப்போ கிருஷ்ணகிரியில ஓட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஓரளவுக்கு சரியாக வந்துவிட்டது. இது ஆந்திராவிற்கு செல்லுகிறது. மற்றபடி பஞ்சாப் ஹரியானாவுக்கு நிறைய மிஷின்கள் இந்த மாதிரி
மாதத்துக்கு 10 மிஷின்கள் தேவை என்று கூறியிருக்கிறார்கள். அதனாலே வரும் வருடங்களில் சின்ன மிஷின்களும் நாங்கள் சந்தைப்படுத்த உள்ளோம். ஓகே. ஏன்னா பெரும்பாலும் மாசு இந்த டெல்லியில வந்து அந்த ஒரு சீசன்ல வந்து பஞ்சாப் ஹரியானாவோட வந்து இந்த விவசாய கழிவுகள் எரிக்கிறதால பெரிய அளவுள்ள மாசு ஏற்பட்டு அந்த போக்குவரத்தை ஸ்தம்பிக்குது. அதுக்கு மாற்று திட்டங்களா? அது சரியாக சொன்னீர்கள். அதேதான். ஏன்னா அவர்கள் வந்து என்னதான் தடை போட்டாலும் எரித்து விடுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த விவசாய கழிவிலிருந்து வரக்கூடிய கார்பன் உரமாக தேவை. இப்போ இந்த எக்யூப்மெண்டில் அவங்க கழிவை போட்டால் உரத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதனால மாசுபடுத்துவதற்கு முயற்சிக்க மாட்டார்கள். அதனால்தான் இது ஒரு சிலர் வாங்க விரும்புகிறார்கள். மேலும் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய நிறுவனங்கள் CSR ஃபண்டில் இருந்து கொடுப்பார்கள். ஆனால் விவசாயிகள் இதற்கு பணம் போட தேவையில்லை. பொதுவா குப்பைகள் கழிவுகள் சொன்னாலே வந்து பெரும்பாலும் அரசாங்கம் தான் எடுத்து செயல்படுத்திட்டு வருது. இதை தனியார் நிறுவனங்கள் எப்படி செயல்படுத்த முடியுமா? அவங்க செயல்படுத்தினா இதுல வந்து ஒரு தொழில் முனைவா உருவாக்கி அவங்க வந்து லாபம் சம்பாதிக்க முடியுமா? கழிவுகளை அகற்றும் வேலையில் அரசாங்கத்தின் பங்கு இருக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏனெனில் அரசாங்கம் செய்வதை விட தனியார்கள் செய்யும் பொழுது புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வருவார்கள். உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். கழிவை பெறுவதில் இருந்து மக்கும் குப்பை மட்டும்தான் சாக்கடையில் செல்லும் பொழுது மாசு ஆகிறது. அதை மொத்தமாக தவிர்க்க வேண்டும். இதை பல பேர் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி? டாய்லெட்ல இருந்து செப்டிக் டேங்க்ல இருந்து போகுது. யாரும் ஒண்ணும் பண்றதில்லை. அதே மாதிரி எல்லா தெருக்களிலும் எல்லா அபார்ட்மெண்ட்டுகளிலும் ஒவ்வொரு டேங்க் வைத்து மக்கும் குப்பைகளை கிச்சன்ல இருந்தே ஒரு கிரைண்டர் வழியாக பைப் லைனில் அந்த டேங்குக்கு செலுத்தி விடலாம். யார் பயோகேஸ் பிளான்ட் போட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எந்த டேங்க் நிறைந்து இருக்கிறதோ அங்கே வந்து எடுத்து செஞ்சு விடுவார்கள். மக்கும் குப்பை சமையலில் இருந்து வெளியே வர வேண்டிய தேவையே இல்லை. இந்த மாதிரி தனியார்கள் பண்ணும் பொழுது அவர்களே செய்து கொள்வார்கள். அதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தால், வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்தால் போதும். இதற்கான திட்டம் வந்து ஒரு சின்ன அளவுல ஒரு தொழில் முனைவர் பண்ணணும்னோ அல்லது பெரிய மெகா கார்பரேட் கம்பெனிகள் ஈடுபடணும்னா எவ்வளவு முதலீடுல இருந்து எவ்வளவு முதலீடு கிடைக்கும் வைக்கணும் எல்லாம் அதுக்கான செயல்முறைகளை அப்படி எப்படி? ஏன்னா புது கான்செப்ட் என்பதை அவங்களை உருவாக்குறதுக்கு நீங்க எது மாதிரியான அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்குறீங்க? இது குறைந்த செலவில் தொழிற்சாலைகள் அல்லது அபார்ட்மெண்ட்டுகள் இந்த மாதிரி செய்பவர்களுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் ஒரு இயந்திரம் கொடுக்கிறோம். இந்த இயந்திரத்தில் நீங்கள் மறுசுழற்சி செய்வதால் உங்களுக்கு வருகிற வருமானத்தில் ஒரு 3 வருடங்களில் உங்களுடைய 20 லட்சத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் பெரிய கார்பரேஷன், முனிசிபாலிட்டி இந்த மாதிரி இடங்களுக்கு 15 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அதுவும் 5 வருடங்களில் உங்கள் 15 கோடியும் எடுத்து விடலாம். அதற்கு பிறகு அவங்களுக்கு லாபம் ஜாஸ்தியா கிடைக்கும். ஆனால் பல விதங்களில் முதலீட்டாளர்களுக்கு தகுந்த மாதிரி சிறிது பெரிதான உபகரணங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே. இப்ப அந்த இது நீங்க சொல்றீங்களே 15 லட்சம் ரூபாய் வீட்டுல பண்ணோம்னா முதலீடு பண்ணாங்கன்னா அவங்க 3 வருஷத்துல எடுத்துடலாம். அதே மாதிரி 15 கோடி ரூபாயில வந்து கார்பரேட் கம்பெனிகள் பெரிய யூனிட் போட்டு பண்ணலான்னு அது எந்த வகையில எடுப்பாங்க? அந்த பணத்தை வந்து எந்த வகையில எடுப்பாங்க? குப்பை இலவசமாக கிடைக்கும், கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார்கள். மின்சாரம் இதற்கு தேவையில்லை, லேபர் மட்டுமே தேவை. அதனால் நீங்கள் போடும் முதலீடு முழுவதும் கார்பன் பவுடர் விற்பதிலும், ஆயில் விற்பதிலும், கேஸை விற்பதிலும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. கேஸ் எடுத்து தனியா நம்ம சிலிண்டர் நிரப்பிக்கலாம். அல்லது நீங்கள் பவர் ஜெனரேட்டர் ஓட்டலாம். உங்கள் தொழிற்சாலைக்கு தேவையை மின்சாரத்தை நீங்களே உற்பத்தி செய்து கொள்ளலாம். வேறு தொழிற்சாலைகள் இருந்தாலும் அந்த கேஸை அவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த முறையில் உங்கள் முதலீட்டை நீங்கள் 5 வருடங்களில் திரும்ப பெற்று விடலாம். அப்ப அந்த குப்பையில இருந்து கிடைக்கிறது வந்து ஆயில், கேஸா, வேற என்ன கிடைக்குது? உரம் 3 கிடைக்குதா? 3 கிடைக்குது. 3 வகையான ஆயில், கேஸ் 3 கிடைக்கிறது. அந்த கேஸ வந்து அவங்க சிலிண்டர் பேக் பண்ணி EV வெஹிக்கிள் மற்றது கொடுக்கலாமா இல்ல அவங்களே பயன்படுத்திக்கலாம்? அவர்களே இப்போதைக்கு மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்தலாம் அல்லது அடுப்புகளுக்கு பயன்படுத்தலாம். EV வெஹிக்கிள் போக வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த கேஸில் 40% ஹைட்ரஜன், 60% மீத்தேன். இன்னும் ஒரு மிஷன் செய்து கொண்டிருக்கிறோம், மீத்தேன் பைரோலிசிஸ். அது மீத்தேனை வந்து ஹைட்ரஜனாக மாற்றும். அது மாற்றப்பட்டால் உலகிலேயே குறைந்த விலையில் கிரீன் ஹைட்ரஜன்
குப்பையிலிருந்தே தயாரிக்க முடியும். அதை இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதுக்கான ஃபேக்டரி எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? கோயம்புத்தூர், சென்னை, கிருஷ்ணகிரி 3 இடங்களில் எங்கள் தொழிற்சாலைகளில் இன்ஜினியர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். 90% முடிஞ்சது. இன்னும் 3-4 மாதங்களில் குப்பை டு ஹைட்ரஜனுக்கே போறோம். இப்ப நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அந்த குப்பையில இருந்து கேஸ் ஆயில் எடுத்து விற்பனை பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம். ஆயில் விற்பனை பண்றோம். சென்னையில இருந்து ஆயில் விற்பனை பண்ணி தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கார்பனும் விற்கிறோம். ரோடு போடுபவர்கள் ஒரு நாளைக்கு 20,000 லிட்டர் ஆயில் தேவைப்படுகிறது. அவர்கள் இங்கே வந்து வாங்கி சென்று தார் ரோடு போடுவதற்கான அவர்கள் வெளி மார்க்கெட்டில் வாங்கினால் கலப்படம் இல்லாத ஆயில் கிடைப்பது கஷ்டம். அதனால் இங்கே அட்வான்ஸ் கொடுத்து விட்டு வந்து வாங்கி செல்கிறார்கள். கார்பன் பவுடர் பெல்லட்டாக மாற்றும் பொழுது பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் பூரா அவங்க கோல் வாங்குறதுக்கு இது இதுக்கு பயன்படுது. இன்னைக்கு வந்து உலக அளவுல நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குளோபல் வார்மிங் என்பது மிகப்பெரிய பயமுறுத்துது, அந்த மாசு என்பது. இப்ப நீங்க மாசு சார்ந்தது என்பதால வந்து குப்பைகளையும் அரசாங்கம் விழிப்புணர்வு பண்ணி எடுக்கிறாங்க. இப்ப இந்த திட்டத்துக்கு நீங்க தனியாரோ பெருசா போடுறாங்க, ப்ராஜெக்ட் போடுறாங்கன்னா, இப்ப சோலாரு விண்டுக்கெல்லாம் வந்து மானியம் கிடைக்குது, மத்திய அரசு மானியம் கொடுக்குது. இப்ப இது மாதிரி திட்டங்கள் பண்றவங்களுக்கான மானியங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல மானியம் அரசாங்கம் கொடுத்தா என்னது பெருசா கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? எங்களிடம் உபகரணங்களை வாங்கி முதலீடு செய்து இந்த தொழிலில் இறங்குபவர்கள் எல்லோரும் இதை கேட்கிறார்கள். எதற்கு மானியம் கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் என்று. ஆனால் எங்களால் முயற்சி செய்து பார்த்தோம். கவர்மெண்டில் பதிவிட்ட லிஸ்ட மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியுது. எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். இதுவரையும் யாரும் மானியம் பெற்றதாக தெரியவில்லை. ஆனால் நாங்களும் எங்களுடைய பொருள்களை விற்பதிலேயே உங்களுடைய முதலீடு 4-5 வருடங்களில் வந்துவிடும். மானியம் கிடைத்தால் நல்லது. நீங்கள் தான் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். மேலும் அரசாங்கத்திற்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் இவ்வளவு அட்வான்டேஜா இருக்கிறதும் நாங்க இதுவரைக்கும் எடுத்து சொல்லவும் இல்லை. எங்க சொல்றது, யாருகிட்ட சொல்றது, காதல கேட்க மாட்டாங்க சில அதிகாரிகள். அதுவும் சொல்லவில்லை. மானியம் கிடைத்தால் இன்னும் பல பேர் வருவார்கள். மொத்தமாவே மாசு இல்லாமல் குப்பை அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுல இருந்து வேற என்னென்ன பை ப்ராடக்ட் கொண்டு வரலாம் சார்? இப்ப நைட்ரஜன் கொண்டு வந்தா கார்பன் டை ஆக்சைடுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், செயலாற்றி வரும்ன்றீங்களா? அதை இன்னும் அதிகம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? நாங்கள் தயாரிக்கும் பைரோலிசிஸ் உபகரணம் கண்டினியூஸ் பைரோலிசிஸ். 2 விதமான பைரோலிசிஸ், ஒன்று பேட்ச், இன்னொன்னு கண்டினியூஸ். நாங்கள் கண்டினியூஸ் பைரோலிசிஸ் மிஷின் சிறிது விலை அதிகமாக இருந்தாலும் அதைத்தான் சிபாரிசு செய்கிறோம். என்ன காரணம் என்றால் இதில் பாராமீட்டர்ஸ் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். தேவைப்படும் போது அதிகமான ஆயில் எடுக்கலாம் அதே குப்பையில். இன்னொரு தேவைப்படும் போது அதிகமான கேஸ் எடுக்கலாம். ஒரு காலத்தில் ஆயிலுக்கு விலை இருந்தது, ஒரு காலம் குறைந்துவிடும். கார்பனை பெல்லட்டாக பண்ணும்போது அதற்கு விலை கிடைத்தது. இனி எதிர்காலத்தில் கேஸுக்கு அதிகமான விலை கிடைக்கும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், அதிகப்படியான கேஸை செய்து அதில் ஹைட்ரஜனை பிரித்து மீதமுள்ள மீத்தேன் பைரோலிசிஸ் செய்து எந்த விதமான CO2 எமிஷன் இல்லாமல் அதையும் ஹைட்ரஜனாக மாற்றினால் எதிர்காலத்தில் நல்ல தேவை இருக்கும். உதாரணத்திற்கு இன்னும் 20 வருடங்களில் உலகில் உள்ள அத்தனை வாகனங்களும் எலக்ட்ரிக் வாகனமாக மாறும். இன்னொரு 15 வருடங்களில் எந்த வாகனமும் பேட்டரியை பயன்படுத்தாது. ஏனென்றால் பேட்டரியை சுமப்பதற்கே பெரிய வெஹிக்கிள்கள்ல அதிகமான எனர்ஜி தேவை. இரண்டாவது, பேட்டரியின் விலை எலக்ட்ரிக் வெஹிக்கிளின் விலையில் பாதிக்கு மேல் இருக்கும். எனவே எதிர்காலத்தில் ஃபியூயல் செல் ஹைட்ரஜன் மட்டும்தான் ஃபியூயலாக இருக்கும். ஆனால் ஹைட்ரஜனுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது. எங்கள் உபகரணம் மூலம் குப்பையிலிருந்து ஹைட்ரஜனை தயாரிக்கலாம். அதுவும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராத ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜனுக்கு சமம். மீத்தேன் பைரோலிசிஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு வர்ற மீத்தேனில் கார்பன் வந்து சாலிட் கார்பனா வந்துடும். பைரோலிசிஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும் போது இதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் எங்கள் பர்னர்களில் பயன்படுத்தும் வெளியே விடக்கூடிய புகையை கூட நாங்கள் ஆல்கே ஃபார்மில் விட்டு
அந்த புகையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை கூட ஆல்கையாக மாற்றி விடுகிறோம். கார்பன் டை ஆக்சைடு கூட வெளியில் விடுவதை நாங்கள் முடிந்த அளவு குறைத்துள்ளோம். எனவே சிறிது கூட மாசு மிகவும் குறைவான முறையில் நாங்கள் வேஸ்டை பயனுள்ள பொருட்களாக மாற்றுகிறோம். சார், இது புதிய தொழில்நுட்பம், ரொம்ப ஆக்கப்பூர்வமான தொழில்நுட்பம். ஏன்னா நீங்க குப்பை மாசு என்பது எத்தனை தடவை சொன்னாலும் அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஆனா இதுல ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இதை ஒரு தொழில்நுட்பமும் தொழில் முனைவாகவும் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா நீங்க எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க? உங்க நேட்டிவிட்டி என்ன? நீங்க எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க? அதனுடைய செயல்பாடுகள் எப்படி, இதுல ஆர்வம் வந்தது, அதை பத்தி சொல்லுங்க. ஆரம்ப காலத்தில் நான் படிக்கும் பொழுதே இருந்து கோயம்புத்தூரில் எல்ஜிபி நிறுவனத்தினுடைய தலைவர் எல்ஜி பாலகிருஷ்ணன், எல்ஜி வரதராஜ் அவர்தான் எனக்கு இந்த படிப்பை படி இப்படி செய் என்று கற்றுக் கொடுத்து தொழிலையும் கற்றுக் கொடுத்து நான் கல்லூரியில் படித்ததை விட அவரிடம் கற்றதுதான் அதிகம். உத்தியோகமே அவர் தான். உங்களுடைய மணியமணியில் படிக்கும் பொழுது வனிதா மோகன் அவர்கள் படிக்கும் பொழுது எனக்கு அவர்தான் நினைவுக்கு வருகிறார். அந்த அளவுக்கு எனக்கு மட்டுமல்ல, என்னை போல் நிறைய பேர். அவங்க வனிதா மோகன் சிறுதுளி அமைப்பு மூலம் பெரிய நிறுவனம் நடத்தினாலும் சிறுதுளி அமைப்பு மாதிரி சமூக தான் நிறைய பண்றாங்க. என் சகோதரர் எல்ஜிபியில் தான் இருந்தார். தொழிலுக்கு சேர்ந்ததிலிருந்து மறைய இருந்தார். அதன் பிறகு நான் இருந்தேன். என்னுடைய அக்கா நிறைய எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும் எல்ஜிபியினால் வளர்க்கப்பட்டவர்கள். அதில் அவர் கொடுத்த ஆக்கம், இந்தியாவில் இல்லாத பொருட்களை தயாரிப்பது எப்படி என்பதற்காக எங்களை பல வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்றார். அதன் மூலம் அந்த ஆர்வம் புதிதாக இதை கண்டுபிடிக்கலாம் என்று தோன்றி அங்கிருந்து வந்தாலும் வாழ்க்கை பூரா இன்னும் இந்த மாதிரியே செய்ய அளவுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தவர் எல்ஜி வரதராஜ் ஐயா அவர்கள். நாங்கள் பெரியவெட்டி என்ற கிராமத்தில் பிறந்தேன். பெரிய அண்ணா மோட்டார் பம்ப் தொழில் செய்து வந்தார். அடுத்த அண்ணா எல்ஜிபியில் இருந்தார். என்னுடைய பிரதர் அவரும் எல்ஜிபி தான். அதுக்கப்புறம் எல்லோரும் எல்ஜிபி சார்ந்தே இருந்தோம். அங்குதான் இவ்வளவு தொழில்களையும் புதிய புதிய தொழில்களை படிப்பதற்கும் பல நாடுகளுக்கு எக்ஸிபிஷன் அட்டெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதனால் இப்போ யார் தொழில் ஆரம்பித்தாலும் அந்த அனுபவத்தை வைத்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து செய்ய சொல்லி சொல்கிறோம். துறை என்பதே, உங்க தொழில் என்பதே எனர்ஜி சார்ந்ததா தான் இருக்கு. வெஹிக்கிள் மக்கள் இப்ப எனர்ஜி சார்ந்ததுல சோலார், விண்ட் இன்னைக்கு பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. ஏன்னா பவர் கன்சப்ஷன் அதிகமாகுதுன்னதால இப்ப அந்த சோலார் மாதிரி எனர்ஜி துறையில ஈடுபட்டிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. எனர்ஜி துறையில் சோலார், விண்ட் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய தொழிற்சாலைகள் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதிலேயே நாம் ஏன் மீண்டும் செய்ய வேண்டும் என்று அதை வேறு இடங்களில் வாங்கி பொருத்தி கொடுக்கிறோம். இந்த வேஸ்ட்ல இருந்து வர்றதுக்கு யாரும் செய்யல. அதனால வேஸ்ட்ல இருந்து கொண்டு வர்றோம். ஹையஸ்ட் பாசிபிள் எனர்ஜி வேஸ்ட்ல ஹைட்ரஜனா இருக்கிறதுனாலையும் ஹைட்ரஜன் ஃபியூச்சர்ல நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனாலையும் எங்கள் முயற்சி பூரா வேஸ்ட் பூரா ஹைட்ரஜனா மாத்துறதுலயே இருக்கு. இப்போதைக்கு இருக்கிறோம். அதுல ஓரளவுக்கு வெற்றி கண்டு கொண்டிருக்கிறோம். மேலும் பல பேர் இந்த ப்ராஜெக்டுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். நாங்கள் செய்யும் எந்த தொழிலா இருந்தாலும் இட் மஸ்ட் பி சஸ்டைனபிள். வேறு எந்த வெளிப்புற பொருட்களும் தேவை இருக்கக்கூடாது. செய்யும் உபகரணங்கள் 100% ஆட்டோமேட்டிக்கா பண்றோம். அதுல ஸ்காடா வச்சு எந்த கண்டிஷன்ல ஓடிட்டு இருக்குது, என்ன டெம்பரேச்சர்ல ஓடுது, என்ன சேஃப்டி இருக்குது, இது எல்லாமே உங்களுடைய மொபைல் போனுக்கு அப்பொழுது வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஆட்டோமேஷன் சேஃப்டி நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம். ரெண்டாவது எனர்ஜியில டோட்டல் சஸ்டைனபிலிட்டி எல்லா தொழிலிலும் அச்சீவ் ஆகலாம். எங்களுக்கு யாராவது முன்னோடியாக இருந்து ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு கிராமமோ எங்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு வேண்டிய அத்தனையும் அங்கேயோ தயாரிக்கிற அளவுக்கு செய்யலாம். ஒரு சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வருவது என்றால் முதலிலேயே அந்த சிட்டிக்கு வேணுங்கிற உணர்வு அங்கேயே செய்து கொள்ளலாம். அவருக்கு வேணும் எனர்ஜி அங்கேயே செய்து கொள்ளலாம். டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே ஆற்றல் சம்பந்தமானதை அனைத்தையும் செய்வதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடுகிறோம். வேற இதுல இன்னும் விரிவாக்க திட்டங்கள், வேற என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? திட்டங்கள்
அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கோங்களேன். ம். குறிப்பாக ம். காய்கறி எல்லாம் வந்து நிலத்துல போட்டு விவசாயம் பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள பாதி வீணா போயிடுது. ம். அதனால காய்கறியை பொறுத்த வரைக்கும் ம். அவரவர் வீட்டுல அவங்க பண்ணிக்கிறதே நல்லது. ம். ம். அதுக்கு வேணுங்கிற உரம் நீங்க வீணாக்கிற குப்பையிலேயே உங்ககிட்ட இருக்கு. ம். அந்த குப்பையும் அழிஞ்சிடும், காய்கறியும் கிடைக்கும். ம். மருந்தடிக்காத நல்ல காய்களை நீங்களே தயாரிச்சு பெருமையும் கிடைக்கும். ம். அதுக்கான ஹைட்ரோபோனிக்ஸ் அட்டாச்மெண்ட் எல்லாம் இப்ப விற்கிறாங்க. அதை வாங்கி போட்டு என்ன பண்ணா ஒவ்வொருத்தருடைய காய்கறிய நீங்களே பண்ணிக்கலாம். அதாவது இதுல வந்து ஒரு விதையிலிருந்து காய் வரைக்கும் உருவாக்குறது சிரமம், தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். ஒரு நர்சரி ரெடி டு ஈல்டு வரைக்கும் பண்ணி பாட்டுகளை வித்துட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிற வாங்கி தண்ணி பைப்புல மாட்டிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா தண்ணி போய்க்கும். உரம் கம்மியானா அல்லாத கொடுக்கும். ஒரு 100 ml ஊத்திடுங்க, காய் வேணுங்கிறப்ப பறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிரும், ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றவங்க எல்லாரும் விவசாயம் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். அது ஒண்ணு அந்த சைட்ல. ரெண்டாவது வந்து ஆல்கே ப்ரொடக்ஷன். ஆல்கே உற்பத்தி பண்றதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு நீங்க எவ்வளவு ஜெனரேட் பண்றீங்களோ அதை விட அதிகமா அது எடுத்துக்குது. ஸ்பைரலினா போடலாம், தொட்டியில் வைக்கலாம். மீன் வளர்த்துறதுக்கு பதிலா மீன் தொட்டியில பாசி வளராம இருக்கிற மருந்து போடுறீங்க, அதுக்கு பதிலா பாசியவே போடுங்க. மீனுக்கு பதிலா பாசி வளரும். நீங்க விட்ட CO2 உங்களுக்கு அழியும். அது ஸ்பைரலினா நல்ல உணவு. இந்த மாதிரி ஒரு சிலது பண்ணலான்னு முயற்சி பண்றோம். டோட்டல் சஸ்டைனபிலிட்டி ஃபார் ஹியூமன் we have to obtain on our own. Energy for vehicles, factories we have to produce. That is our aim. சரி சார், இதை வந்து இப்போ இவ்வளோ விளக்கமாக நீங்கள் பேட்டி மூலம் விளக்கி இருக்கிறீங்க. இதை வந்து இன்னும் எப்படி செய்யுது, எப்படி ஃபேக்டரி போய் பார்க்கலாங்களா? கார்பரேஷன்ல போற அளவுக்கு பெரிய ஃபேக்டரி சென்னையில இருக்கு. டெல்லியில இருக்கிற மாசு குப்பை அழிக்கிறதுக்கு அளவுக்கான சின்ன அளவான மிஷின் வந்து கிருஷ்ணகிரியில தயாரிக்கிறோம். அந்த ஃபேக்டரி வேணா இப்ப நம்ம போய் பார்த்து வரலாம். ஈஸா ஃபுட் ப்ராசஸ் கோகனட் ப்ராசஸ் பண்றாங்க. அதுல வந்து டெசிகேட்டட் கோகனட், ரெண்டாவது ஃப்ரெஷ் கோகனட் இவங்களை எடுத்து கிரைண்ட் பண்ணி துருவி சப்ளை பண்றாங்க. சார் தான் பண்றாங்க. பரத். ஓகே. இப்ப அந்த சார் பண்ற கம்பெனி இதுல தான் நீங்க உங்க அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் கேட்டீங்கன்னா இவருக்கு வந்து தேங்காய் எடுத்ததுக்கு அப்புறம் மட்டை, தேங்காய் ஓடு இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த வேலி முள்ளு அதை கரியாக்குறாங்க. அது கரியாக்கும் போது பொல்யூஷன் வருது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அலோவ் பண்றது இல்ல. அதனால அவங்களும் மிஷின் கேக்குறாங்க. அதனால பலதரப்பட்ட மிஷினை இந்த பிளான்ட்ல போட்டு வேற வேற ரா மெட்டீரியல் போட்டு டெஸ்ட் பண்ணிடலான்னு ஃபர்ஸ்ட் மிஷினை இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த வேலி கருவேல வேலிக்கு இந்த வேஸ்ட் இதுதான் வேஸ்ட். இதை வந்து கரியாக்கணும். இது கரியாக்கிறதுக்கு கரண்ட்ல வந்து துண்டு துண்டா உடைச்சு குழியில போட்டு மூடி புகைக்கிறாங்க. இது ஒரு மாசம் புகை வந்துட்டே இருக்கும். அதனால பொல்யூஷன்ல வேண்டாங்கிறாங்க. இந்த மிஷின்ல போட்டா 20 நிமிஷத்துல இது கரியா மாறிடும். ரெண்டாவது ஒரு போறது தேங்காய் தொட்டி. தேங்காய் ஒரு தொழில் எடுத்து போக மிச்சம் இருக்கிற மட்டை தேங்காய் தொட்டியை வந்து கரியாக்கி கொடுத்துறோம். அந்த கார்பனைஸ்டு கோகனட் செல்லு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு போகுது. ஆக்டிவேட்டட் கார்பன். ஆக்டிவேட்டட் கார்பன்ல அவங்க வந்து ஆக்டிவேட் கார்பனை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனால இவருக்கு தேங்காய் விற்கிறது மட்டும் இல்லாம மட்டையிலையும் காசாக்கிறாரு. மட்டையிலையும் தேங்காயிலையும் காசாக்கிறாரு. தேங்காயிலையும் காசாக்கிறாரு. மட்டையை வேஸ்ட் ஆக்காம அதை எரிச்சு வீணா போறத வந்து அதுவும் பயனுள்ளதாகுது. கொட்டாங்குச்சியும் வந்து கார்பன் பண்ணி இதுக்கு வித்துறாரு, ஆக்டிவேட்டட் கார்பன். அதனால தேங்காய் வாங்கி நீங்க பண்றதை விட கம்மியான விலையில இவரை தேங்காய் துருவி வித்துறாரு. இப்ப இந்த மிஷின் வந்து பெரிய மரக்குச்சிகள்லாம் வந்து அந்த மிஷின்ல போடுறோம். உங்க ஃபேக்டரியில இந்த மிஷின் போட்டுக்கிறீங்களா? இது என்னத்துக்கான பயன்பாடு, இது என்ன காஸ்ட், இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களா சார்? இந்த மிஷின் வந்து ஷெர்டர் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம் சார். ஷெர்டர் மிஷின். சோ இப்போ எல்லா பொருள் விவசாய கழிவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து
பெருசு பெருசா தான் வரும். அதை வந்து இந்த மிஷினுக்குள்ள போட முடியாது. அதுக்காக அதை வந்து இந்த மிஷின்ல போடும்போது அது வந்து பாருங்க அந்த மாதிரி வந்து தூளா வந்துடும். சின்ன சின்னதா. ஆமா, நீங்க கொட்டாங்குச்சி போட்டாலும் மட்டை போட்டாலும் விறகு போட்டாலும் இந்த இது தூள் இது. ஆமா, அந்த மாதிரி வந்துடுங்க. அந்த மாதிரி வர்றத வந்து எடுத்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு ஒரே மாதிரியா இருக்கிறதா ஒரே சைஸ். ஆமா, ஒரே சைஸ் உள்ள போறதுக்காக தான் இந்த மிஷினை நம்ம பயன்படுத்துறோம். இந்த ஷெர்டர் மிஷின் பேருங்க. ஷெர்டர் அதாவது பெரிய பீஸா வர்றத வந்து சின்ன சின்ன பீஸா ஆக்கிட்டு ஒரு மாவு தன்மையில கொண்டு வந்து. ஆமாங்க ஆமாங்க. அதுல வந்து ஜல்லடை இருக்க உள்ள எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவு வச்சுக்கலாம். ஆமா, சைஸ் வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த மிஷினுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் சார். ஓகே, இது என்ன காஸ்ட் வரும் சார் இந்த மிஷின்? சார் இந்த மிஷின் வந்து 1,80,000 இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு சார். இங்க கோயம்புத்தூர்ல தயாரிக்கிறேன். ஓகே ஓகே. இப்ப அது வந்து சின்ன மிஷின், அந்த தாவர இதை கட் பண்ணி கொடுத்துட்டு பெருசா. இது இவ்வளவு பெரிய செட்டப் போட்டிருக்கீங்களா? இது எந்த வகையில யூஸ் ஆகுது? இந்த மிஷின் வந்து பைரோலிசிஸ் மிஷின் அப்படின்னு பைரோலிசிஸ் மிஷின் பேருங்க இது. பொதுவா வந்து இப்ப உலகத்துல எல்லாருமே வந்து ஒரு பொருளை டயர் எரிக்கிறது, பிளாஸ்டிக் எரிக்கிறது, இல்ல விவசாய கழிவுகள் எரிக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அதே மாதிரி வந்து பொல்யூஷன் அதிகமாகுது. அந்த தொழில் செய்யற இடத்துல வந்து வெப்பம் வந்து நிறைய வருது. சரிங்களா? இதனால வந்து உலக வெப்பமயமாதல், காற்று மாசுறது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அதுக்கு எல்லாமே ஒரே தீர்வா தான் வந்து ஐயா வந்து இதை வந்து கண்டுபிடிச்ச இந்த மிஷினுங்க. சோ இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நாம இப்ப அங்க அதுல இருந்து எடுத்து அந்த பொருளை நாம இதுல உள்ள போட்டோம்னா இந்த மிஷின்ல வந்து வெளிப்பக்கம் வந்து இந்த மிஷினோட வெளிப்பக்கம் வந்து 900 டிகிரி வரைக்கும் 900 டிகிரி வரைக்கும் வெளிப்பக்கம் சூடு இருக்குங்க. இதுக்குள்ள இந்த ரியாக்டர்னு சொல்லி உள்ள சுத்திட்டுக்குள்ள வந்துட்டு 400 இருந்து 600 டிகிரி வரைக்கும் ஹீட் சூடு இருக்குங்க. சரிங்களா? இது என்ன பண்றோம்னா இந்த பொருள் இது உள்ள போட்டு இது உள்ள போன உடனே நம்ம தமிழ்ல சொல்லுவோம் ஒரு பொருளை பஸ்பமாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதை வந்து அப்படியே வந்து அவிச்சு அப்படியே பஸ்பமாக்கிறது. அப்படி செய்யும் போது என்னன்னா அதுல இருந்து 3 பொருள் வெளியே வரும். 3 பொருள் வெளியே வரும். இப்ப இயற்கையில வந்து பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மரங்கள் செடி கொடிகள்லாம் அழிஞ்சு போனதுதான். அதுதான் வந்து இப்ப நிலக்கரியாவும் தங்கமா எல்லா மெட்டீரியலா வெளியே வருது. ஆயிலா வெளியே வருது, கேஸா வெளியே வருது, கரியா வெளியே வருது. அதே சேம் கான்செப்ட் தான் இந்த மாதிரி இயற்கையான விஷயத்தை உள்ள போடும் போது இதுல இருந்து கரி வெளியே வரும். கரி வெளியே வரும். அந்த கரி வெளியும் போது அதுல இருந்து கேஸ் தனியா பிரிஞ்சு வரும். கேஸ் தனியா பிரிஞ்சு வரும். சோ அந்த கேஸ் தனியா பிரிஞ்சு வந்து அந்த கேஸ் அது வழியா போயிட்டு அந்த கேஸ கூல் பண்ணும்போது அதுல வந்து கேஸ் ஒரு ப்ராடக்ட், அதுக்கு அடுத்தது ஆயில் ஒரு ப்ராடக்ட். ஆயிலா வந்துரும், கேஸா வந்துரும், கரியா வந்துரும். கரி 3. ஆமாங்க. சோ இப்ப இதுல இருந்து வெளியே வர அந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த கேஸ் வந்து நம்ம சிஎன்ஜி கேஸ் மாதிரி நம்ம வீட்டுக்கு எரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதே கேஸ் தாங்க. அந்த கேஸை எடுத்து நாம வந்து இந்த மிஷினை ஹீட் பண்றோம் இல்லைங்களா? அந்த ஹீட் பண்ற வேலையை அந்த கேஸ்லயே பண்ணிக்கிறோம். பவர் தனியா வேணாம், மின்சாரம் தேவையில்லை. அந்த கேஸ் எடுத்து அதுலயே வந்து இந்த மிஷினை ஹீட் பண்ணதுக்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஸ் இருக்குனாக்க அதை வந்து ஒரு ஜெனரேட்டர் வச்சு ஜெனரேட்டருக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. சோ அந்த ஜெனரேட்டர்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் போது அதை வந்து இதுக்கு ஓட்டுற மோட்டருக்கும் அதை நம்ம சப்ளை பண்ணிக்கலாம் சார். சோ இந்த ப்ராசஸ் முழுக்க செய்யும் போது நமக்கு வந்து இதுல இருந்து இது எங்கேயுமே புகை ஏற்போத எதுவுமே காற்று மாசுபாடு சுத்தமா இருக்காது. சரி, அந்த புகை என்னதான் ஆகும்? வழக்கமா அததான் பிரிச்சிடும்ல சார். உள்ள போய் உள்ளே பிரிச்சு எடுத்துறோம் சார். பிரிச்சு எடுத்து தனித்தனி ப்ராடக்டா கொடுத்துறோம் சார். இதுதான் மாசு இல்லாத ப்ராடக்ட். ஆமா சார். இது என்ன காஸ்ட் வரும் சார் இந்த ஒரு திட்டம் போடுறாங்க ஒருத்தவங்கன்னா? சரி, இந்த மிஷின் வந்து 2 டன் மிஷின் அப்படின்னாக்க வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். ஆமா சார். 5 டன் பண்ணோம்னாக்க 2 கோடி ரூபாய் வரும். 2 கோடி. நீங்க என்ன இதுல முதலீடு பண்றீங்கன்னா அந்த முதலீடு செய்யும் போது அரசாங்கத்துல இதுக்குன்னு நிறைய மானிய திட்டங்கள் இருக்கு. உங்களுக்கு 30% முறை இதுல மானியம் எடுத்துக்கலாம். கிடைக்கிறான் வேளாண்மை கழிவுனத்தால இல்ல என்ன அது கிடைக்குங்க. ஒண்ணு. ரெண்டாவது இதுல இருந்து வர அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? கேஸ், ஆயில், இது கறி, இதன் மூலியமா வந்து நமக்கு வந்து நீங்க என்ன முதலீடு செய்யறீங்களோ அந்த முதலீடு செய்யறத வந்து அதிகபட்சம் 3 வருஷத்துல நீங்க போட்ட முதலீடு நம்ம எடுத்துடலாம். ஆமா.
விவசாய கழிவுகள் மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் இதுல போடலாம். பிளாஸ்டிக்கும் வரும். ஆமாங்க. பிளாஸ்டிக் உருகிடாதா வெப்பத்துல? அதை உருகிதான் திருப்பி அதை ரெண்டா பிரிக்கிறோம். அதுலயும் வந்து கறி வரும், ஆயில் வரும். பிளாஸ்டிக்ல இருந்து கறி. ஆமாங்க ஆமாங்க. இதுல பிளாஸ்டிக்கும் நம்ம போடலாம், டயர் வேஸ்ட் டயர் போடலாம். எல்லாமே கழிவுகள் எது உலகத்துல இருக்குதோ எல்லாத்தையுமே இதுல போடலாம். எல்லாம் இங்க வாங்கிட்டு வந்து கொட்டி அதுல இருந்து பிரிச்சு நம்ம ஆயில் கேஸ் மற்றது எடுத்துக்கலாம். யாருக்கு என்ன தேவையோ, இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் நிறைய கிடைக்குதுன்னா அவங்க வந்து பிளாஸ்டிக் அதுக்கு ஏத்த மாதிரி மிஷின் போட்டுக்கிறாங்க. சிலருக்கு டயர் கிடைக்குதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி டயர் போட்டுக்கிறாங்க. ஆமாங்க. இது ஒரு தொழில் முனைவா பண்ணாரோம்னா என்ன ஒரு முதலீடு வைக்கணும், அவருக்கு என்ன வகையில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? அதான் சார் நான் முன்னையே சொன்ன மாதிரி வந்து இப்ப வந்து அவர் ஒரு 80 லட்சம் ரூபாய் ஒரு திட்ட அறிக்கை மூலமா வங்கிகள்ல கடன் எல்லாம் கிடைக்குதா? தாராளமா கிடைக்குது சார், தாராளமா கிடைக்குது சார். அது வந்து ஃப்ரண்ட் எண்ட் சப்சிடின்னு சொல்லுவாங்க. அந்த மானிய தொகை வந்து முன்னாடியே நீங்க தொழில் ஆரம்பிச்சு 3 மாசத்திலேயே வந்து அந்த 30% மானியத்தை நம்ம கொடுத்துறாங்க. ஆமா சார். நீங்க இந்த தொழில் செய்யும் போது இதுல வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என்னென்னலாம் கழிவுகள் கிடைக்குதோ அதை தான் இதுக்கு நம்ம போட போறோம். கழிவுகள் தான் போட போறோம். அதனால நமக்கு வந்து நம்ம நாட்டை பொறுத்த இந்த மாதிரி கழிவுகளுக்கு வந்து விவசாய கழிவுகளோ இல்ல பிளாஸ்டிக் அது மாதிரி எதுக்குமே பிரச்சனைகள் கிடையாது இல்லைங்களா? அது ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து இதுல இருந்து வெளியே வர பொருள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கறி வந்து நிறைய பயன்பாட்டுக்கு போகுது. அதே மாதிரி இதுல இருந்து வர ஆயில் வந்து எரிக்கிறதுக்கு போகுது. அதே மாதிரி இதுல இருக்கிற கேஸ் வந்து நம்ம இன்னும் அடுத்த டெக்னாலஜி போகும்போது இதுல வந்து கேஸ்ல வந்து மீத்தேன் ஒண்ணு இருக்கும், ஹைட்ரஜன் ஒண்ணு இருக்குங்க. அந்த மீத்தேனை வந்து திருப்பி பைரோலிசிஸ் பண்ணும்போது அதுல இருந்து ஹைட்ரஜன் தனியா வரும். அந்த ஹைட்ரஜன் தனியா எடுத்து அதையும் நாம வந்து பயன்படுத்திக்கலாம் சார். அது இந்த மிஷின் தான் பேஸ். அதுக்கு ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கு வந்து அதாவது கம்மி செலவுல தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த மிஷின் தான் பேஸ். அதையும் நம்ம எதிர்காலத்துல செய்யலாம் சார். அதான் சார். அப்ப இதுல இந்த சாக்கோல் இதெல்லாம் இந்த சோப்புக்கெல்லாம் பயன்படுத்துறாங்களா? சாக்கோல் ஆமா சார். கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா? தேங்காய் தொட்டின்னு சொல்லுவாங்க, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, சிரட்டைன்னு. அதை வந்து நம்ம இதே மிஷின்ல அந்த மிஷின்ல தூள் பண்ணி இதுல போட்டோம்னாக்க அதுல இந்த கரியா வெளியே வருங்க. அதுதான் சார்கோல். அதான் சார்கோல். அதுதான் இந்த பார்மா மற்ற சோப்பு எல்லாத்தையும் நிறைய மெடிசினல் பர்பஸ் உரத்துக்கும் பயன்படுதுன்னு நினைக்கிறேன் நிறைய அந்த சார்கோல். சார் அந்த அதோட தூள் எல்லாமே அதை ஜெலிப்பாங்க. ஜெலிச்சு அந்த வேஸ்ட் வர தூள் வந்து விவசாய நிலங்களுக்கு போட்டோம்னா அது வந்து நல்ல கார்பன் சக்தி நல்லா கொடுக்குதுங்க. சாம்பல் சக்தி கொடுக்கும், கார்பன் சக்தி கொடுக்கும். ஸோ அப்போ வந்து நிலம் வந்து நல்ல வளமாகும், தண்ணீரை வந்து தேக்கி வச்சுக்கும் சார். அதான் சார். ஒவ்வொரு நிலமெல்லாம் வந்து நல்ல நிலமா மாறும். ஒவ்வொரு நிலத்துக்கு வந்து இந்த இது இது வந்து ஒரு சரியான வாட்டர் ட்ரீட்மெண்ட் பியூரிஃபை பண்ணும்போது போடுறாங்களா அந்த இது? அது வந்து அந்த சார்கோல அந்த ஜெலிச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த சார்கோல திருப்பி வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. அதை திருப்பி கொண்டு போயிட்டு 1200 டிகிரி அதை வந்து சூடுபடுத்தி அது இதே மாதிரி சேம் கான்செப்டா நம்ம அதை செய்யும் போது அதுல வந்து அந்த அந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதுல உள்ள இருக்கிற கேப் எல்லாமே அதிகமாயிடும். அதான் வந்து நம்ம வந்து இந்த வாட்டர் பியூரிஃபையருக்கு, ஆயில் பியூரிஃபையருக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து ஃபில்ட்ரேஷனுக்காக அதை தான் போடுறேன் சார். அதன் மூலியமா தான் ஃபில்டர் பண்ணும்போது தான் அதுல இருக்கிற மைக்ரோ விஷயங்கள் எல்லாமே ஃபில்டர் ஆகும். அதுக்கும் பயன்படுத்துறாங்க சார். ஓகே சார். ஓகே. இது வரைக்கும் இந்த எந்திரத்தினுடைய செயல்பாடுகள் இதை எப்படி பயன்படுத்தி ஒரு தொழில் முனைவா கொண்டு வரலாம், அதனுடைய எப்படி வருமானம் பெறலாம் என்பதை பத்தி விளக்கமா சொன்ன தங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இதுவரையில் இந்த கழிவுகள்ல எப்படி பயன்படுத்தி அத புகையில்லாத, மாசு இல்லாத, அதை வந்து மதிப்பு கூட்டி ஒரு பொருளா உருவாக்கலாம், அதாவது குறிப்பா கழிவுகளையும் காசாக்கலாம் என்ற கான்செப்ட்ல அதை வந்து தொழில் முனைவாகவும் எப்படி கொண்டு வரலாம், எப்படி சம்பாதிக்கலாம், அது தெளிவாகவும் அதை நேரடியா கம்பெனிக்கு சென்று விளக்கமாகவும். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி வணிகமொழி ஆசிரியர் திரு வீர அவர்களே. மிகவும் பொறுமையாக பயனுள்ள கேள்விகளை கேட்டு எங்களுக்கு தெரியாத பதிலையும் நாங்களும் நேற்று உங்களுக்கு சொல்லி மிக அருமையான சந்திப்பு. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.